மக்களை கடைசியாக நாங்கள் ஒரு 6 மாதமாக பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டே விளாட்ல. ஏன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் விளாண்டுட்டு இருந்த கிரிக்கெட் பேட் உடஞ்சி போச்சு. பொங்கலில் தான் எல்லாம் சும்மாவே இருக்குமே, சலுப்பாக இருக்குது, சரி ஒரு கிரிக்கெட் பேட் வாங்கி விளாடுவோம் இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓமலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்க நூரி ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற கடைக்கு வந்துட்டோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, கப்பு பேட்டு எல்லாமே இருக்குது. நம்ம முன்னாள் பிளேயர் இன்னாள் பிளேயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டை சூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியாக ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 1000, 2000, 3000, 3500, 4000 வரைக்கும் பார்த்தோம். கடைசியாக எங்களுக்கு இந்த 2300 பார்த்தீங்கன்னா ஹேண்டில் கொஞ்சம் லைஃப் லாங் வரும் அப்படின்னு நம்ம கடைக்கார பாய் சொன்னார். சரி, அவர் சொல்கிற மாரி நம்ம கம்மி பட்ஜெட்டில் ஹேண்டில் பேட்டர் கொஞ்சம் லைஃப் லாங் வந்துச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதையே சூஸ் பண்ணிட்டோம். அவர் வச்சிருக்காருல அந்த பேர் தான் நாங்கள் சூஸ் பண்ணது. நாங்கள் ஹேண்டில் க்ளவுஸ் காசுக்கு தான் கேட்டிருந்தோம். ஆனால் பாய் வந்து நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே போட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தந்தார். அவரே வந்து போட்டு வந்துட்டார். நீங்கள் போய் போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கையில் தோல் கூட பிரிஞ்சிட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மனுஷன். நாங்கள் அக்கௌண்ட்டில் காசு அனுப்புகிறோம், QR கோடுன்னு கேட்டதுக்கு அவர் ஃபோனில் தான் எடுத்து கொடுத்தாரு. நீங்கள் QR கோடில் காசு அனுப்பும்போது QR கோடை தூரமாக தான் ஸ்கேன் பண்ணுவீங்க, வேறு எதுக்காக ஸ்கேன் பண்ணி பணம் போயிடுச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப நல்ல மனுஷன். இவர் கடைக்கு வந்து